டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அலைட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பீட் மார்க்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏரியான்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜஸ்மே இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் இந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. நானும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட்டை கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ண இமேஜை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எது வரைக்கும் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ நீங்கள் எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 6.29 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்து 6.29 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 6.29 செகண்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜ் வந்துட்டு எம்டி அப்படின்ட்டு 8.23 இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 8.23 செகண்ட்க்கு அடுத்து உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ இந்த செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 14.28 செகண்ட் வரைக்கும் நீங்கள் செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ 8.23 செகண்ட்லேருந்து 14.28 செகண்ட் வரைக்கும் நீங்கள் செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ 14.28 செகண்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை வந்துட்டு எம்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கடுத்து உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் இருக்க இமேஜஸ்க்கு எல்லாமே வந்துட்டு செகண்ட் எஃபெக்டையும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு தேர்ட் எஃபெக்ட் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எஃபர்ட்ஸ்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு 6.29 செகண்ட் வரைக்கும் நான் பேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து எம்டியோட சொல்லியிருப்பேன். ஸோ 6.29 செகண்ட்க்கு அடுத்து ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து நான் எம்டியோட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு 2 இமேஜ் மட்டும் நான் எம்டியாக விட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தேர்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் வந்துட்டு நான் எந்த இமேஜஸ்க்கு எந்த எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு எஃபெக்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு.
ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் வந்துட்டு சேவ் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.